ஏன்னா நான் ஒரு ஊர்வலத்தை பார்க்குறேன், ஒரு மிகப்பெரிய ஊர்வலம், அதில் வந்து ஒருத்தர் தலைவராக முன்னாடி வாராரு. அதே தலைவரை எனக்கு தெரியும் காலை உடைச்சி காவல்துறை கூட்டிட்டு போச்சு. காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்காக கூட்டிட்டு வந்தது அதே தலைவரை. அந்த தலைவருக்கு என்ன பிரச்சனைனா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை. இன்னைக்கு எடுத்துக்கிட்டா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட தலைவராகிடுவாரு. அப்போ அந்த வழக்கோட இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, வழக்கு இருந்தா போதும்னு நினைக்கான். என்ன வழக்கு, எதுக்காக வழக்கு, சமுதாய நலன் இருக்கா இல்லையா, அதை பத்தி எதுவுமே ஒரு சின்ன அடிப்படை சிந்தனை கூட இல்லாம மழுங்கடிச்சிட்டு அந்த போதை பழக்க வழக்கம். ரெண்டாவது போதை பழக்க வழக்கம் ஒரு கூட்டமா இருக்கணும். இன்னைக்கு எடுத்துக்கிட்டா ரீல்ஸ் நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாருங்க, அதிகமா கூட்டமா இருந்து ரீல்ஸ் போடணும். பிறந்தநாள் பார்ட்டியா, கண்டிப்பா கேக் வந்து அருவாளை கொண்டு தான் வெட்டணும். அடுத்தால ஒரு ஊர்வலமா, அந்த ஊர்வலத்துல கார் ஊர்வலம் போதா, அதுல ஒருத்தர் கண்டிப்பா அருவாளை தூக்கி இப்படி காட்டணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த ஊர்வலம் வந்து ட்ரெண்டிங் ஆகும். அமைதியா போயிட்டு நீங்க வந்து தன்னோட உரிமையை சொல்லிட்டு வாங்க, உங்களை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த சமூகமே உங்களை மதிக்காது. அமைதியா நீங்க வந்து தனிப்பட்ட முறையில ஒரு அரசாங்கத்தோட அதிகாரிகிட்ட போய், எந்த அதிகாரியோ அந்த அதிகாரிகிட்ட போய் தன்னோட கோரிக்கையை சொல்லக்கூடிய தலைவர்கள் இன்னைக்கு கம்மி.